பெற்றோர் புகழை பாடுவோர் பேரு பெற்றோர் படைகளில் ஆண்டவரே அனைத்துலகின் அரசரே இல்லம் தங்குவோர் பேரு பெற்றோர் புகழை பாடுவோர் பேரு பெற்றோர் படைகளில் ஆண்டவரே குருவிக்கும் சின்ன சிட்டு குருவிக்கும் உமதில்லம் வீடானது உறைவிடம் மேலானது அடிக்கலாம் குருவிக்கும் சின்ன சிட்டு குருவிக்கும் உமதில்லம் வீடானது உறைவிடம் மேலானது இறைவா நான் உன்னை நாடி வந்தேன் உன் இல்லம் தேடி இறைவா நான் உன்னை நாடி வந்தேன் உன் இல்லம் தேடி என்னுள்ளம் உன் இல்லம் ஆனதே எல்லாமே உன் சொந்தம் ஆனதே படைகளின் ஆண்டவரே அனைத்துலகின் அரசரே இல்லம் தங்குவோர் பேரு பெற்றோர் புகழை பாடுவோர் பேரு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே கவசமும் நீரே ஆண்டவரே என் ஆற்றலாயிருப்பவரே வலிமையும் கேடையும் கவசமும் நீரே என் ஆண்டவரே என் ஆற்றலாயிருப்பவரே இறைவா உன் கரம் பற்றி நடந்தேன் உன் இல்லம் நோக்கி இறைவா உன் கரம் பற்றி நடந்தேன் உன் இல்லம் நோக்கி உன் இல்லம் வலியோரின் வாழிடம் எல்லாரும் உன் சொந்த ஓரிடம் படைகளின் ஆண்டவரே அனைத்துலகின் அரசரே இல்லம் தங்குவோர் பேரு பெற்றோர் புகழை பாடுவோர் பேரு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் உயிர் தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, யாராவது நம்மள்கிட்ட வந்து, நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, அது எப்படின்னு நீங்கள் காட்டுங்க என்று கேட்பதாக வைத்துக்கொள்ளுவோம். நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோங்கிறத எப்படி நம்ம காட்ட போகிறோம்? ஒன்று, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்து காட்டலாம். பெரும்பாலும் நம்மள்கிட்ட வந்து கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருக்கோமான்னு கேட்குறவங்கள்ட்ட, என்னத்தை நம்பிக்கையும் இருக்குது, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கே சங்கடமாக இருக்குது, நான் சாமியை போட்டு வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குதே, இத்தனை பிரச்சனை இருக்குதே, அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, ஆனால் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, நானும் விடாமல் கோயிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், தியானம்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே இப்படி இருக்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, அப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு என்னங்க அர்த்தம்? நீங்கள் வார்டுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்களே, அவர் யாருன்னு தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? நீங்களாக சொல்லிக்கிறீங்க அவர் நல்லவர், அப்படி வல்லவர், அது சிவர், இதை சிவர் சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலே அதுதானா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பதில் இவருக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருப்பவர் சொன்னார், ஐயா, நீங்கள் கேட்டதெல்லாம் சரிதான், நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அங்கே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போவேன், டாக்டரை பார்ப்பேன். அந்த டாக்டர் வந்து யாரோ ஒரு டாக்டரு, அந்த டாக்டர் பேர் தெரியுமா, அல்ல டாக்டர் என்ன படிச்சிருக்கிறாருங்கிறது தெரியுமா, அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, எப்படி கைராசிக்காரராக, இதெல்லாம் தெரியுமா? எதை சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க இதுக்கு தொண்டை வலின்னா இவர் நல்லா பார்ப்பாருங்கிறாங்க, நான் எனக்கு தொண்டை வலினால அதனால் போகிறேன். சரி, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போனதை என்ன பண்ணுறீங்க? போனதும் அதை டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணணுங்கிறாங்க. உடனே சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் முடிச்சுக்கிறீங்க. ஏங்க, அந்த டாக்டர் சொல்கிறாருன்னு நீங்கள் வந்து உடனே எல்லாத்துக்கும் காசு செலவழித்து பண்ணிடுறீங்க. பிறகு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, போகிறது டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டுட்டு பேர், வயசு, ஆணா பெண்ணாங்கிறது எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு பிறகு என்னமோ கிறுக்கிறார். அவர் எழுதுறத அவருக்கே வாசிக்க முடியாது,
அப்படிப்பட்ட சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இந்த இதை போய் மருந்து கடையில் கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நீங்களும் உடனே இந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த மருந்து கடைக்காரர் வந்து அந்த சீட்டை பார்க்குறாரு. அவருக்கு புரியுதோ புரியலையோ ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் அதுதான் அந்த மாத்திரைன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் அதையும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நீங்களும் அதே அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தது அதை எடுத்து சாப்பிட்றீங்க. இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டார். நம்பிக்கை தான் அப்படிங்க. அதே நம்பிக்கை தான் நான் ஆண்டவன்கிட்டையும் வச்சுருக்கிறேன். பாருங்க, டாக்டர்கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. ஒன்றும் தெரியாது, பேர் தெரியாது, அவர் படிச்சிருக்கிறாரான்னு தெரியாது, அவர் என்னத்தை செய்கிறான்னு தெரியாது. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு என்ன எடுத்தாலும் இப்போ ஸ்கேன் பண்ணிடுறேங்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எடுங்கிற பேரே வாய்க்குள்ள நுழையாது. ஆனால் அவ்வளவும் நம்ம கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போய் நம்பிக்கையோடு, அந்த டாக்டர் மேலே நம்பிக்கையோடு போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வரோம். உடம்பு சரியாகுதா சரியாகலையாங்கிறது அடுத்த காரியம். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா? அந்த டாக்டர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதே, ஏன் இந்த ஆண்டு விட்டு அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கக்கூடாதா? அவர் என்ன உங்களை அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு? வாழ்க்கையை வாழ்ந்து பார். உனக்கு அருளும் ஆசீரும் நான் தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு இல்லை என்பது என்ன இருக்குது சொல்லு. நான் கொடுக்கின்ற அருள் உனக்கு போதும் என்று பவுலடிகளாருடைய திருமுகத்தில் நம்ம பார்க்குறோமே. அப்படி இருக்கிற சமயத்தில் அதெல்லாம் விட்டு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படியே நீ சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு இப்போ என்ன ஒரு நிலைமையினால் உடனே எங்கிட்ட பார்க்குறோம். உடனே அதுக்கு தீர்வு கிடைத்தா சரி, நல்லது. உடனே தீர்வு கிடைக்கல, உடனே கடவுளை சபிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் இந்த தோட்டத்தில் இந்த நற்செய்தியில் நீங்கள் உள்ளதில் பார்க்குறோம்ல, தோட்டத்தில் என்ன நடக்குது? நல்ல விதையத்தை விதைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தோம்னா களையோடு சேர்ந்து தான் நல்ல கோதுமையும் வளருது. களை என்ன இப்படி இவ்வளோ களை வந்துச்சுன்னு அவங்களே சந்தேகப்பட்டு போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. சரி பிடிங்கிடலாங்கிறாங்க. ஆனால் பொறுமை தேவை அப்படிங்கிறத அந்த தலைவர் சொல்லுகிறார். பொறுமை தேவை. பிடுங்குற சமயத்தில் களையோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிடலாம். வேண்டாம், உங்கள்கிட்ட உள்ள நல்ல காரியங்களாக வளர்ந்து கொண்டே வரட்டும். அதை தடுத்து விடாதீர்கள். ஏன் அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்கு உங்களே உட்படுத்திக்கிறீங்க? ஏன் உங்கள்கிட்ட உள்ள நல்ல செயல்பாடுகளை பிடுங்கி விட ஏற்பாடு செய்ய வேண்டும்? தப்பித்தவறி நடந்தாலும் கூட அது நடக்க விடாதீர்கள் என்கிறார் ஆண்டவர். வளரட்டும், கவனமாக வளரட்டும் மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்திருந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால், களைகளோடு சேர்ந்து வளருகின்ற கோதுமை மணிகளைப் போல நாமும் நல்ல ஒரு பக்குவமான நிலைமைக்கு வரும் பொழுது களைகள் அகற்றப்படும். நல்ல பக்குவமாக வளர்ந்திருக்கின்ற கோதுமைகள் இன்னொரு இடத்திற்கு, களஞ்சியத்திற்கு சேர்த்து கொள்வதற்காக எடுத்துச் செல்லப்படும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம், வாயளவில் சொல்லிக் கொள்கின்றோம், மனதளவிலே உள்ளத்தளவிலே உண்மையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம்ம வீட்டில் சரியாகவே நடக்க மாட்டேங்குது. உடனே என்ன சொல்கிறோம்? எங்கிட்டோ இருக்கிற ஒரு சாமி, அவர்கிட்ட போய் அவர் பில்லி சூனியத்தை எடுக்கிறாராம், அதை பண்ணுறாராம், இதை பண்ணுறாராம். போய் மந்திரிச்சிட்டு வருவோம். அவங்க விபூதி அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சுக்கிட்டு மந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கைத்தை கொடுத்து கையில் கட்டிக்கிற சொல்கிறாங்க, கழுத்தில் கட்டிக்க சொல்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறோம். வேற்று மதத்தை சார்ந்த தெய்வங்களிடம் நம்ம போய் இப்படி பணத்தை விரயமாக்கி நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா, நம்பிக்கைக்கு ஒரு சோதனை மாதிரியாக நம்ம போவது அங்கே நடக்கிறது. இதுதான் நாம் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையா? இவைகளைத்தானே பிடுங்கி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் கூட பக்குவமாக அதை பார்த்து செய்யுங்கள் என்று சொல்கிறார். நம்மிடம் சில சமயங்களில் கேட்ட காரியங்கள் உடனே நடக்கவில்லை என்ற சூழல் வந்த உடனே
நாம் துள்ளி குதித்து ஆடிக்கிட்டு ஆண்டவனே இப்படி பண்ணிவிட்டே அநியாயம் பண்ணிவிட்டே நீலாம் உனக்கு கண் இருக்கா காது இருக்கா என்ன மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் ஏன் சற்று பொறுமையாக இருந்து கடவுள் எந்த காரியத்தையும் நிதானமாக நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பங்களையும் கூட அப்படி நடக்கிறதே. ஏன் அப்படி நடக்குது? எவ்வளவு பேர் நம்ம கோயிலுக்கு வர்றதை விட மற்ற இடங்களுக்கு, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் கொண்டு காசு விரயமாக்கி கொண்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஏன் ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுற இடத்துல அங்கே உள்ள கொத்தனார் சொல்லுவார், இரத்தப்பலி கொடுக்கணும்பார். ஒரு கோழியை அடித்து அந்த இடத்துல போடணும் அப்படிம்பார், அந்த இரத்தத்தை ஊற்றணும் அப்படிம்பார். அதை நம்ம செய்யறதுக்கு தயாராக இருப்போம். அல்லாட்டி வீட்டை சுற்றி ஏதோ கெட்ட ஆவிகள் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி இரத்தத்தை தெளிச்சிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம எடுத்து செய்கிறோம். ஏன்னா அதில் நம்பிக்கை வருது நமக்கு. ஆனால் உயிருள்ள தெய்வத்தின் மீது எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? 2-3 நாட்களுக்கு முன்னால் நம்ம கேட்ட நற்செய்திகளெல்லாம் பார்த்தோம்னா விதைப்பவனுடைய உவமை பற்றி ஆண்டவர் அழகாக சொல்லி கொண்டு போவார். அப்படி விதைக்கிறவருடைய உவமை ஆண்டவர் சொல்லி கொண்டு போவது ஒவ்வொருதும் ஒவ்வொரு இடத்துல விழுந்துருது, பலன் இல்லாமல் போயிடுது. அப்போது பலன் இல்லாமல் போகிறது என்றால் நான் தான் கற்பாறையாக அங்கே இருக்கிறேன், நான் தான் புதராக அந்த இடத்துல இருக்கிறேன், நான் தான் சாலையோரத்தில் விழுகின்ற விதையை போல இந்த சாலையோரமாக நான் கிடக்கிறேன். என் மேலே விழுகுது, அசிங்கமாக போயிடுது. பாறை மீது விழுகுது, நான் பாறையாக இருக்கிறேன், முளைக்க முடியலை, நான் அது முளைக்க விடலை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகளோ 30 மடங்கு என்ன, 60 மடங்கு என்ன, 100 மடங்கு என்னன்னு பலன் கொடுக்கின்றதை பார்க்கிறோம். ஆமாம், அதான் நல்ல நலமாச்சே. அப்போ எல்லாமே 100 மடங்கு தானே பலன் தரணும். ஏன் இப்போ ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? கொஞ்சம் 30 தான் தரும், சில 60 தரும், சிலது 100 தரும்னு ஆண்டவனே ஏன் அப்படி பிரித்து சொல்லிவிட்டு இருக்கிறாரு? கேட்கலாம், சரியான கேள்விதான். ஏன் நல்ல நிலத்தில் தானே விழுகுது? இப்பயும் இங்கே இந்த கோதுமை மணியும் நல்ல நிலத்தில் தான் விதைக்கப்பட்டது. ஆனால் அங்கே இன்னொருத்த எதிரி சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் கெட்டவைகளை விதைத்து விட்டு போய்விடுகிறான். நம்ம அதையும் வளருகின்ற சமயத்தில் அதில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற பாடம். சில சமயங்கள் அப்படி விழுந்துருது. நாமும் சில சமயம் நல்ல நிலத்தில் நிலமாகத்தான் இருக்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய பலவீனத்தினால் ஒரு சில சமயங்களில் சோர்ந்து விழுகிறோம். அப்படி சோர்ந்து விழுகிற சமயத்தில் தான் 30 மடங்காக பலன் தருகிறோம், அல்லது 60 மடங்காக பலன் தருகிறோம். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்னோடு இருக்கும் பொழுது எதையும் செய்வதற்கான ஆற்றல் எனக்கு உண்டு என்ற ஆண்டவனுடைய பாதத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு காரியத்தை எடுத்து செய்தோம் என்றால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த ஆண்டவன் மேல் நம்பிக்கை வைத்து எதையும் செய்வதற்கான ஆற்றல் எனக்கு உண்டு என்று எந்த பொழுதிலும் என்னால் சொல்ல முடியுமா? நல்லதே நடக்கும், நம்புங்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வளர பார்ப்போம். அதை விடுத்து தேவையற்றவைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு நிலையானவைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் விடுகின்ற சமயத்தில்தான் நான் சரியான பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறோம். எனவே இன்றைக்கு நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டுமோ, நம்ம எல்லாரும் நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க கிடையாது. ஆண்டவன் எல்லாத்தையுமே நல்லா தான் படைச்சிருக்கிறாரு. படைத்த ஆண்டவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னென்னா, நான் உன்னை படைச்சிட்டேன், இந்த உலகத்தையே உன் கையில் கொடுத்துருக்கிறேன், நீ உனக்கு சுதந்திரமும் கொடுத்துருக்கிறேன், நீ வாழ வேண்டியது உன்னது கடமை, நல்லா வாழ்கிறையா, நல்ல பலனோடு இருப்பாய். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்கின்றாயா, அதற்கு உரியவற்றை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆக நமக்கு கடவுள் சொல்லுகின்ற பாடம், எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே
வானகத் தந்தை உங்களுக்கு அளந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அவற்றை பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் பெற்றிருக்கின்றோமா? இந்திய நற்செய்தியின் வழியாக நாம் பெறுகின்ற பாடம் இதுதானே. புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்ந்தால் நான் இயேசுவுக்காக வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் இயேசுவுக்காகவே வீழ்வேன். ஏனென்றால் வீழ்வதில் நான் சாவதற்கு அல்ல, மீண்டு உயிர்த்தெழுவதற்கு என்ற நம்பிக்கை நமக்கு அந்த இடத்திலே கொடுப்பது இயேசுவினுடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். வாழ்வு என்பது கடவுள் கொடுத்த கொடை. ஏதோ நமக்கு கிடைச்ச ஒரு எப்படியோ பிறந்துட்டோம் இல்லை, இது கடவுளுடைய கொடை என்பதை உணர்ந்து கொடுக்கப்பட்ட வாழ்வினை முழுமையாக வாழுவதற்கு ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு தேவை. தினமும் அவர் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. அந்த நம்பிக்கையிலே நம்முடைய பாதத்தை பணிந்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடருவோம். நம்பிக்கையோடு வாழுவோம். ஆமீன். நாம் நம் தந்தைக்கு நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை பொருட்கள் அவருக்கு மிகவும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிவிக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீராறும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகனின்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை அன்போடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தையை மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் வாழ்வையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பான தந்தையை, நம்பிக்கையோடு உமது திருப்பாதம் பணிந்து வந்திருக்கிறோம். உம்மீது நம்பிக்கை கொண்டு கேட்கும் வரங்களையெல்லாம் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்திலே வாழச் செய்தருளும். அந்த நம்பிக்கையிலே இன்று நாங்கள் சகாய செல்வராஜ் குடும்பத்தினருக்காக எபினேசர் மற்றும் ஜார்ஜ், பிரான்சி, டால்மர், ஜான், மோயிஸ், வெலிங்டன் பணி ஆகிய குடும்பங்களுக்காகவும் இன்ஃபன்ட் ஜீசஸ் அவர்களது குடும்ப நலனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மற்றும் இங்கு கூடி வந்திருக்கின்ற எல்லாரையும் உமது திருப்பாதத்திலே கொண்டு வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் குடும்பங்களிலே தொழில் சிறப்பாக அமையவும், குடும்பத்தில் உள்ளோர் எல்லாரும் நல்ல மகிழ்வோடு மன அமைதியோடு சமாதானத்தில் வாழவும், உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு முழுமையான உடல் நலம் கிடைக்கவும் உம்மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்போடு ஏற்றுக்கொள்ளும். அதே வேளையிலே இன்று நாங்கள் இப்பொழுது இவ்வுலகிலிருந்து நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட எமல்டா, ஜெனிர், டெனிஸ், லிகோ இவர்களின் ஆன்ம சாந்திக்காகவும் மற்றும் எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களையும்
உமது திருப்பாதம் கொண்டு வந்து ஜெபிக்கின்றோம். கனிவோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை உமது மகனுடைய உயிர்ப்பிலே பங்கு பெறச் செய்திருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் புனிதைகள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே அன்பின் மகிழ்வின் நம்பிக்கையின் இறையரசு வளர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைத்து குற்றங்களிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடும் மகிழ்வோடும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு அன்போடு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது முன்பாக நம்பிக்கையோடு கூடி வந்து ஜெபிக்கின்ற இந்த தல திருச்சபையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். இரு
இதோ நம் ஆண்டவர் இயேசு, நம்பிக்கையின் முழு வடிவம் இவரே. இவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இவரில் நிறைந்து வாழ அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, மீட்பினுடையனவும் நம்பிக்கையுடனும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயோ, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனிதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனிதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. குருடர்களை பார்க்கச் செய்தீர், முடவர்கள் நடக்கச் செய்தீர். குருடர்களை பார்க்கச் செய்தீர், முடவர்கள் நடக்கச் செய்தீர். ஐயா, முடவர்கள் நடக்கச் செய்தீர். ஐயா, முடவர்கள்
உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.